எல்லாருக்கும் வணக்கம். மறுபடியும் உங்கள் எல்லாரும் சந்திப்பேங்கிறது நான் நம்மளோட ட்ரெய்லர் ப்ரீ ரிலீஸ் ப்ரெஸ் மீட் அன்றைக்கே சொன்னேன் நான். அண்ட் ரொம்ப சந்தோஷம் திருப்பி சந்திச்சிருக்கோம். நான் சொன்ன மாதிரி ஆரியன் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான படம். முன்னாடி கூட சொன்னேன், என் பையனோட பேர். அண்ட் அதனால் இந்த படம் மேலே நான் வச்சுருக்கிற நம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தியாகவே இருந்தது. அண்ட் இன்றைக்கி கண்டிப்பாக ஒரு சந்தோஷமாக நான் பெருமையோடு சொல்கிறேன், விஷ்ணு விஷால் ஹீரோ, விஷ்ணு விஷால் ஸ்டுடியோஸில் நடித்த தொடர்ந்து 3வது படம் ஒரு ப்ரொடியூசராக எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ஃபில்ம். அண்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ப்ராஃபிட்டபிளான ஃபில்ம். அண்ட் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் சினிமாவில் அது ரொம்ப ரேரான ஒரு விஷயம் ஆயிடுச்சு ப்ராஃபிட்டுங்கிறது. ஸோ ஆரியன் எனக்கு அது மறுபடியும் கொடுத்துருக்கு. ஒரு ஹீரோவாக, ஒரு ப்ரொடியூசராக ஐ எம் வெரி வெரி ஹாப்பி ஸ்டாண்டிங் ஆன் தி ஸ்டேஜ். அண்ட் ஆரியன் படம் பார்த்துட்டு, என் பையன் படம் பார்த்துட்டு ரொம்ப எக்ஸைட்டடாக, ரொம்ப சந்தோஷத்தோடு படம் பார்த்தாரு. அவரும் டீகோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு கடைசி என் யாருங்கிறது. அண்ட் கடைசியில் இருக்கிற கருத்தை சொல்லும்போது அவர் உண்மையாகவே ஃபீல் பண்ணார். ஸோ ஹி வாஸ் வெரி ஹாப்பி. எனக்கு படம் பார்த்து முடித்த உடனே கட்டி பிடிச்சாரு. அதுதான் எனக்கு இந்த படம் கொடுத்த சக்ஸஸ்ன்னு நான் நம்புகிறேன். ஸோ வெரி ஸ்பெஷல் மூமெண்ட் எனக்கு. அண்ட் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்லணும். நான் எப்போவுமே சொல்லுவேன், பத்திரிகை நண்பர்கள் எல்லாருமே இன்றைக்கி இந்த ஸ்டேஜ் எனக்கு கொடுத்துருக்கீங்கன்னா நீங்கள் எல்லாருமே ஒரு முக்கியமான காரணம். அண்ட் அது மட்டும் நான் மறக்கவே மாட்டேன். ஆரியனோட எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு டிஃபிகல்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம், ஒரு யூனிக்கான ஜேர்னின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு படம் 2023 நாங்கள் ரிலீஸ் டேட் போட்டுட்டு பிளான் பண்ணி ஸ்டார்ட் பண்ண படம். பட் சில காரணங்கள்னால நான் லால் சலாமும் இரண்டு வானமும் போக வேண்டியதாக இருந்தது. ஸோ அந்த டூ இயர்ஸ் கிட்டத்தட்ட வெயிட்டிங்கில் மொராலே கொஞ்சம் உடஞ்சிருச்சு, எனக்கும் சரி பிரவீனுக்கும் சரி. பட் பிரவீன் 2020 இது எனக்கு சொன்னார் இந்த கதையை பற்றி. ஸோ அது அவரோட வெயிட்டிங் இருக்குல்ல, இன்றைக்கி 2025 அது ஈஸி கிடையாது. ஒரு மனுஷன் லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்காக 5 வருஷம் வெயிட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு ஃபேஸ்ன்னு சொல்லுவேன். பட் அந்த ஃபேஸ்லேருந்து இன்றைக்கி தாண்டி படம் ரிலீஸ் ஆகி பிரவீன் ரொம்ப நல்ல பேர் வாங்கியிருக்காரு ஆடியன்ஸ் மத்தியில். ஒரு புது ஸ்கிரிப்ட், யூனிக்கான ட்ரை, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கூட சொல்லலாம். ஏன்னா ஒரு த்ரில்லருக்கு உண்டான எல்லா கிளீஷேவும் நாங்கள் உடைக்க ட்ரை பண்ணியிருக்கிறோம். அதில் ஒரு 80% சக்ஸஸ் கிடச்சிருக்குன்னு நான் சொல்லுவேன். அண்ட் மேபி 20% சில கருத்துக்களில் ரிவ்யூஸ்லேயும் சரி கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குது. அது நாங்கள் எடுத்துக்கிட்டோம் அண்ட் லேர்ன் பண்ணிக்கிட்டோம். அது நாங்கள் பிளான் பண்ண விஷயம் கிடையாது. ஏன்னா எங்களுக்குள்ளேயே நிறைய டிபேட் போச்சு கிளைமேக்ஸ் பற்றி என்ன பண்ணலாங்கிறது. அந்த டிபேட் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் ஆச்சு எங்களுக்கு. ஏன்னா எங்கள்கிட்ட வேறு ஆப்ஷன் இருந்தது. ஸோ நியாயப்படுத்தலாமா வேணாமான்னு சொல்லி ஒரு பயங்கர டிபேட் இருந்தது இந்த அழகர் கேரக்டரை. அண்ட் சரி, ஆடியன்ஸ்க்கு இப்படி தான் பண்ணாதான் பிடிக்குங்கிறது நாங்கள் டிசைட் பண்ணி பண்ண விஷயம். பட் அது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு எனக்கு 20% கொஞ்சம் நெகட்டிவ் கொடுக்குது. அதுவும் நாங்கள் அட்ரஸ் பண்ணி இப்போது என்னிலேருந்து தியேட்டர்ஸில் ப்ளே ஆகிற ஷோவில் நாங்கள் ஒரிஜினலாக வச்சுருக்கிற கிளைமேக்ஸ் தான் ப்ளே ஆக போகுது. ஸோ அதனால் நான் எப்போவுமே சொல்லுவேன், எனக்கு ஆடியன்ஸ் ஃபீட்பேக்கும் சரி, பத்திரிக்கை நண்பர்களோட ஃபீட்பேக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது எப்போவுமே நான் எடுத்துப்பேன். அண்ட் இன்னிலேருந்து எனக்கு தெரிஞ்சு அந்த கிளைமேக்ஸோட 20% டிசப்பாயின்மெண்ட் இருக்காது. பார்க்கும்போது கண்டிப்பாக ஆடியன்ஸ்க்கு ஒரு புது கிளைமேக்ஸாக தெரியும், இன்னும் கொஞ்சம் நியாயமாக இருக்கும். ஸோ அதுதான் பிரவீனோட ஒரிஜினல் வேர்ஷன் ஆக்சுவலின்னு சொல்லுவேன். அதுதான் பியூட்டி ஆஃப் சினிமா. சில டைம் நம்ம ஒன்று நினைப்போம், பட் ஆடியன்ஸ் ஒன்று சொல்லுவாங்க. நம்ம ஒன்று நினைப்போம், ஆடியன்ஸ் அப்படியே உல்ட்டாவாக சொல்லுவாங்க. ஸோ ஐ திங்க் தட்ஸ் த பியூட்டி ஆஃப் சினிமா. அண்ட் நாங்கள் எல்லாருமே வி ஆல் ஸ்ட்ரைவ் எவ்ரி மூவி, ஒவ்வொரு படமும் ஆடியன்ஸ்க்கு ஒரு புது என்டர்டெயின்மெண்ட் கொடுக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். அண்ட் அந்த விதத்தில் ஐ திங்க் ஆரியன் ஹஸ் ஆல்சோ அச்சீவ்டு. நான் என்ன யோசிச்சு பண்ணேனோ கண்டிப்பாக அதை அச்சீவ் பண்ணியிருக்கேன். என் கரியரில் பிகினிங்லேருந்து நான் பண்ணுற படங்களில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு சில விஷயங்கள் இருக்கிறதுனால எனக்கு எப்போவுமே தியேட்டரில் டீசெண்டாக ஒன்று கிடைக்கும். அப்புறம் சேட்டலைட் சேட்டலைட்டில் பயங்கரமாக படம் ஓடும் ரிப்பீட்டடாக. அதுக்கப்புறம் திருப்பி பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற காலத்தில் எனக்கு தியேட்டர்லேயும் டீசெண்டாக போகுது. கண்டிப்பாக ஓடிடி வரும்போது அது இன்னும் ஒரு பெருசாக போகிறதுக்கு உண்டான எல்லா வாட்டியும் எனக்கு அது நடக்குது. இப்போ எஃப்ஐஆர் பார்த்தீங்கன்னா தியேட்டர்லையும் நல்லா போச்சு, ஓடிடிலையும் பெருசாக போச்சு. கட்டா குஸ்தி தியேட்டர்லையும் நல்லா போச்சு, ஓடிடியில் மிகப்பெரிய ஹிட் அது. அதே மாதிரி தான் ஆரியனுக்கும் கண்டிப்பாக நடக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இட்ஸ் பீன் அ பார்ட் ஆஃப் மை கரியர். ஏன்னா நான் யூனிக்கான படங்கள் பண்ணுறதுனால ஒரு பர்டிகுலரான ஆடியன்ஸ்க்காக தான் போய் செட் ஆகுது. கமர்ஷியலான படங்கள் பண்ணும்போது அது எல்லாருக்கும் போய் செட் ஆகும். ஸோ இப்போ கட்டா குஸ்தி 2 பார்த்தீங்கன்னா அடுத்த வாட்டி ரிலீஸ் அப்போ எனக்கு தெரிஞ்சு தியேட்டர்லேயும் அதுக்கு ஒரு பயங்கர ரிசப்ஷன் இருக்கும். பட் அந்த விதத்தில் ஆரியன் ஆல்சோ ஐம் வெரி கான்ஃபிடென்ட். ஓடிடியில் போனதுக்கப்புறம் இன்னும் பெரிய சக்ஸஸாக இருக்கும். பட் இப்போதைக்கு தியேட்டரில் ரொம்ப நல்லா பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த புது கிளைமேக்ஸ் ஓட நான் இன்னும் நம்புகிறேன் இந்த வீக் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு ஒரு 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன மைல்ஸ்டோன்ஸ்லாம் எனக்கு நடந்திருக்கு. என்னோட கரியரில் என்னோட பிக்கெஸ்ட் ஓப்பனிங் ஆரியன்.
ஸோ அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். அண்ட் நான் பிஸ்னஸ் வைஸாக ஒரு ப்ரொடியூசராக கேட்டிங்கன்னா நான் வந்து நிறைய ஓப்பனாக தான் பேசுவேன். ஸோ எனக்கு வந்து எஃப்ஐஆருக்கும் கட்டா குஸ்திக்கு நடுவில் தான் இந்த படத்தோட பிஸ்னஸ் போய் நின்று இருக்குது. அண்ட் இன்னும் 1-2 அவென்யூஸ் இருக்குது, சேட்டலைட்லாம் போக ஆரம்பிச்சிச்சு. ஸோ வெரி ஹாப்பி அபவுட் தட். அண்ட் இதெல்லாம் எனக்கு புதுசாக நடந்திருக்கு. எஃப்எம்எஸ் அப்ராட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஓப்பனிங் கிடச்சிருக்கு, என்னோட கரியர் பெஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு இந்த படத்தில். ஸோ இது ஒரு நான் லேர்னிங்காக எடுத்துகிட்டு இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணணும், நல்ல படங்கள் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன். அண்ட் ஆரியன் வந்து ஒரு பயங்கர கஷ்டமான ஒரு ஃபிலிம் டு புட் இட் ஆஸ் அன் எடிட். ஏன்னா எடிட் வந்து ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டடான எடிட். ஸோ அந்த விதத்தில் ஐ திங்க் சான் லோகேஷ் வந்து பிரில்லியண்ட்டாக இதுக்கு எடிட்டிங் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் உண்மையாகவே அவர் இந்த படத்தில் போட்ட எஃபர்ட் வந்து பயங்கரமான ஒரு எஃபர்ட். ஏன்னா ரொம்ப ஸ்க்ரீன் பிளே ஓரியன்ட் ஃபில்ம். அண்ட் ஐ திங்க் சான் ஹஸ் டன் அ பிரில்லியன்ட் ஜாப் அட் இட். கங்க்ராட்ஸ் சான், வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் யூ. அண்ட் பாவம் நிறைய ட்ரபிள் பண்ணியிருக்கேன், லேட் நைட்டு நிறைய டிஸ்கஷன்ஸ் போயிருக்கு. அண்ட் யூ ஹவ் பீன் வெரி ஹம்பிள், வெரி என்ன சொல்கிறது, பயங்கர ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கீங்க இந்த படத்தில். உங்கள் மொத்த டீமுக்கும் தேங்க்ஸ். அண்ட் ஜிப்ரான் சார் கடைசியாக படத்துக்குள்ளே வந்தார். பட் அவர் கொடுத்த எஃபர்ட், அவர் கொடுத்த எனர்ஜி, பாவம் கடைசி வரைக்கும் இப்போது திருப்பி இந்த கிளைமேக்ஸ் லைட்டாக மாற்றிருக்கோன்னு சொன்னல, திருப்பி உட்கார வேண்டிய நிலைமை வந்துருச்சு அவருக்கு. அவர் உட்கார்ந்தால் தான் டைமுக்கு டெலிவரி ஆகும். பட் அப்படி இருந்த ஒவ்வொரு நாளும் வந்து கடைசி நிமிஷத்தில் படத்துக்குள்ளே வந்து the kind of effort, energy and conviction he's put in Aryan வந்து அது phenomenal. And user ஓடும் பயங்கரமான ஒரு நல்ல ஜேர்னி அவங்களோட. And she's been very sportive. And interviews பண்ணும்போதெல்லாம் we had a lot of fun. We spoke a lot about cinema. And எனக்கு முந்தினத்து கூட சொல்லியிருந்தாங்க, ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணிகிட்டே இருக்கிற, ஐ ரியலி லைக் தட் ஆஸ்பெக்ட்னாங்க. இது ஒரு முயற்சி தான். ஏன்னா நான் டிஃப்ரெண்ட்டாக இல்லைனா காணாமல் போயிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள் பண்ணுறதுனால தான் இங்கே சஸ்டெயின் ஆகி சர்வ் ஆகிட்டு இருக்கேன். அண்ட் இன்றைக்கி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக 25வது படத்தை நோக்கி போயிட்டுருக்குறேன். அது ஈஸி கிடையாது. அண்ட் ஆஸ் அ ப்ரொடியூசர் இங்கே சர்வைவ் ஆகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது ரெண்டுமே ஐ திங்க் சம்வேர் எனக்கு ஏதோ நடந்துகிட்ருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் ஆடியன்ஸ் அண்ட் நீங்கள் எல்லாருமே தான். அண்ட் நெக்ஸ்ட் செல்வா சார், அவரை பற்றி நான் எவ்வளோ சொன்னாலும் கம்மி. நான் வந்து ஒரு ப்ரொடியூசராக ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் அவர் வந்து நம்ம படத்தில் நடிக்க போகிறாருன்னு. நான் ப்ரொடியூஸ் பண்ணி. அண்ட் அதே சமயத்தில் ஆஸ் அன் ஆக்டர் ஐ திங்க் அவர் ஃபெனாமினலான ஜாப் ப்ளே பண்ணியிருக்காரு. ஒரு சைக்கோவாக ப்ளே பண்ணுறதுங்கிறது அது ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஒன்று தேவைப்படும். அது ஒரு டிப்பிக்கலான பர்ஃபார்மன்ஸ். ஆனால் சார் வந்து ரொம்ப அண்டர் பர்ஃபார்ம் பண்ணி அந்த கேரக்டரை வித்தியாசமாக ப்ரெசென்ட் பண்ணணும்னு சொல்லி நமக்கு பொதுவாக இதுதான் சைக்கோ, நமக்கு ஒரு பாடி லாங்குவேஜில் நமக்கு ஒரு பர்செப்ஷன் இருக்கும். அந்த பர்செப்ஷனை வந்து அவ்வளோ அழகாக இந்த படத்தில் உடைச்சிருக்கிறாரு. அது வந்து ஐ திங்க் அவரோட பாடி லாங்குவேஜ் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ். அண்ட் நான் வந்து இந்த கேரக்டர் இப்படி தான் பார்த்தேன். அண்ட் அவர் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு. அண்ட் அதுதான் புது விஷயமா இருந்தது இந்த படத்தில். ஸோ செல்வா சார் கேரக்டர் தான் இந்த படத்தோட ஹைலைட். அண்ட் ஏன்னா அப்படி பார்த்தீங்கன்னா பொதுவாக இருக்கிற ஆக்சுவலாக நான் வந்து ஏன் சைக்கோஸ் பற்றி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் அப்படின்னா, நான் ராட்சசன் படத்துக்காக நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கிறேன். ஸோ நிறைய டீட்டெயிலிங் படிச்சிருக்கிறேன், நிறைய பேப்பர் கட்டிங்ஸ், நிறைய ஆர்டிகல்ஸ் படிச்சிருக்கிறேன் உண்மையான சைக்கோஸ் பற்றி. அவங்க வந்து ரொம்ப ரொம்ப சாதாரணமாக தான் இருப்பாங்க. உங்களுக்கு பக்கத்தில் ஒரு சைக்கோ இருக்கானோ உங்களுக்கு தெரியவே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு பாடி லாங்குவேஜ் தான் அவங்களுக்கு இருக்கும். ஆனால் நம்ம சினிமாவில் பார்த்த சைக்கோஸ் வந்து கொஞ்சம் எக்ஸாஜரேட்டடாக தான் வந்து பார்த்துருக்குறோம். ஏன்னா அது ஒரு சினிமாட்டிக் லிபர்ட்டி. இந்த படத்தில் சார் ப்ளே பண்ண விதம் உண்மையாகவே சொல்கிறேன், நான் என்னென்ன படித்தன சைக்கோஸ் பற்றி அந்த பாடி லாங்குவேஜ் தான் ப்ளே பண்ணியிருக்கிறாரு. அண்ட் இன்னொன்று சைக்கோஸோட ரொம்ப வித்தியாசமான விஷயம் என்னென்னா, வித்தியாசம் இல்லை, அது அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க பண்ணுறது நியாயம். அது வந்து அவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும். அது உங்களை பிலீவ் பண்ண வைப்பாங்க. அவங்க பண்ணுறது ரைட்டுங்கிறது உங்களை பிலீவ் பண்ண வைப்பாங்க. அதுதான் சைக்கோஸோட முக்கியமான ஒரு சைக்காலஜிக்கலாக இருக்கிற விஷயம். அதுதான் நாங்கள் இந்த படத்தில் ட்ரை பண்ணியிருக்கோம். அண்ட் அந்த விதத்தில் ஐ திங்க் ஆஸ் அன் ஆக்டர், ஆஸ் அ ப்ரொடியூசர், நான் இந்த கதை கேட்கும்போது இந்த கேரக்டர் இப்படி வரணும்னு நினச்சனோ அது வந்து செல்வா சார் வந்து 2000% கொடுத்துருக்கிறாரு. ஸோ ஐம் வெரி வெரி ஹாப்பி செல்வா சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நீங்கள் எனக்கு கொடுக்குற என்கரேஜ்மெண்ட் ஆஸ் அ ப்ரொடியூசர், ஆஸ் அன் ஆக்டர் வந்து ஐ ஜஸ்ட் கான்ட் டெல் யூ. இட்ஸ் உங்ககிட்டேருந்து வரும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்குது சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் பிரவீன், ஐ ஹவ் ஹேட் அ கிரேட் ஜர்னி வித் யூ. I hope that delay that I put in your life because of my other commitments, I'm sorry about that. And I hope that இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த டிலே இல்லாமல் அடுத்த படம் உடனே நடக்கணுங்கிறது நான் வேண்டிக்கிறேன். And my entire team, Shravanti, Sid, Guna, Seetharaman uncle, I thank all of you. You have been my biggest pillars. ரொம்ப சந்தோஷம் to have worked with you all. And என்னோட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் செண்பகமூர்த்தி சார், ராஜா, அதுக்கப்புறம் வேஃபேரர் ஃபில்ம்ஸ் துல்கர்,
அண்ட் கேஆர்ஜி, இங்கே கார்த்திக் கவுடா, அண்ட் ஆல் ஆஃப் தெம் ஐம் ரியலி ரியலி ஹாப்பி. அண்ட் இப்போ தெலுங்குவில் பார்த்தீங்கன்னா ஸ்ரேஷ்ட் மூவிஸ் வந்து படம் ரிலீஸ் பண்ணுறாங்க on November 7th. ஸோ ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட். ஸோ இந்த புது கிளைமேக்ஸோடு தான் நாங்கள் தெலுங்குவில் ரிலீஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் இது புது கிளைமேக்ஸ் எப்படி ரிசீவ் பண்ணுவாங்கன்னு. அண்ட் இட்ஸ் பீன் அன் எக்ஸைட்டிங் ஜேர்னி. அண்ட் கோயிங் ஃபார்வர்ட், விஷ்ணு ஷா ஸ்டுடியோஸ் இஸ் கண்டினியூங் டு ப்ரொடியூஸ் ஃபில்ம்ஸ் அண்ட் குட் ஃபில்ம்ஸ். அகெயின் யூனிக் அட்டம்ஸ் ட்ரை பண்ணுறேன். என்னோட அடுத்த படம் வந்து கட்டாக்ஸ்டி 2 ஆல்ரெடி ஷூட்டிங் போயிட்டுருக்கு. அடுத்தது வந்து என்னோட பிரதரோட அடுத்த ஃபில்மோட பூஜை போட்டாச்சு. ரொம்ப சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணுவோம். ஸோ தட்ஸ் மை நெக்ஸ்ட் ஃபில்ம். அண்ட் தென் வந்து அருண்ராஜ் காமராஜோட ஒரு படம் அது ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதுதான் வந்து கன்ஃபார்ம் லைன் அப். ஸோ ஐ வில் கம் வித் மோர் டீட்டெயில்ஸ் சூன். அண்ட் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ கண்டினியூஸ்லி. அண்ட் அகெயின் நான் இது வந்து பதிவு பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன். 3 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் ஸ்க்ரீனுக்கு வரேன் ஒரு சோலோ ஹீரோவாக. 3 இயர்ஸ்க்கு அப்புறமா இன்றைக்கி வந்து ஆடியன்ஸ் எனக்கு கொடுத்த அன்பு இந்த ஓப்பனிங் வீக்கெண்டில் சூப்பரான ஒரு அன்பு. நான் எதிர்பார்க்கல, ரொம்ப பயந்தேன் என்னை ஞாபகம் வச்சுருப்பாங்களா இல்லை தேட்டருக்குள்ளே வருவாங்க நான். பட் த கைண்ட் ஆஃப் ரிசெப்ஷன் ஐவ் ரிசீவ்ட் இன் த லாஸ்ட் 3 days இஸ் அமேசிங். அண்ட் நான் ஃபீட்பேக்ஸும் எடுத்துட்டேன். ஐ வில் ஒர்க் ஆன் இட். ஐ ட்ரை டு பி அ பெட்டர் இண்டிவிஜுவல், பெட்டர் ஃபில்ம் மேக்கர் அண்ட் அ பெட்டர் ஆக்டர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இப்போ பார்க்குறீங்க இல்லை பார்க்கலாம், தாராளமாக எப்போ வேணால் சொல்லுங்கள், பார்த்துடலாம். விஷ்ணு சார், இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டே அந்த கிளைமேக்ஸ் வச்சிருக்கலாம்ல. ஒருவேளை நீங்கள் வந்து டைரக்ஷனில் வந்து தலையிட்டனால, ப்ரொடியூசராக இருந்து உள்ளே வந்தனால அந்த கிளைமேக்ஸ் மாற்றிருந்தீங்களா? அது என்ன? இல்லை சார், இல்லை சொல்லிடுறேன். என்னன்னா இப்போது சாரி நான் சொல்ல வேண்டியதாக இருக்கும். சான் தான் வந்து ஒரு ராட்சசன் பண்ண ஒரு எடிட்டர். ஸோ ராட்சசனோட ப்ராசஸில் நான் ரொம்ப டீட்டெயிலாக உட்காரல. ஏன்னா அது வந்து எடிட்டரும் டைரக்டரும் அந்த படத்தோட ப்ரொடியூசர் தான் உட்காந்தாங்க. இந்த ப்ராசஸில் நாங்கள் எல்லோரும் ஒன்றா உட்காரும்போது எங்களோட டிஸ்கஷன் என்ன, ரொம்ப நியாயப்படுத்தினா கரெக்டாக இருக்குமோன்னு தெரில அப்படின்ட்டு. அப்போ சான் வந்து இல்லை சார், இப்போ ராட்சசன் படத்துலேயே நம்ம ஏன் சைக்கோவாக மாறினாங்கிறது அவ்வளோ டீட்டெயிலிங் காமிச்சிருப்போம். ஆக்சுவலாக நீங்கள் பார்த்ததோட இன்னும் 10 நிமிஷம் ஃபுட்டேஜ் எங்ககிட்ட இருக்குது ராட்சசன்லேயே. அதுக்கப்புறம் நாங்கள் டிசைட் பண்ணி ரொம்ப நியாயப்படுத்திட்டா அவன் பண்ணது ரைட் ஆகிடும், அதனால் அது வேணாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் டிசைட் பண்ணி அந்த 10 minutes வந்து குறைக்கிறதுக்கு நான் ராம் கிட்ட 3 மாதம் பேசியிருக்கேன் ஃபோனில். இப்போ அந்த டிசிஷன் ரைட்டாக தானே போச்சு. 3 months எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. நான் வெளியூர்லலாம் இருக்கும்போது டெய்லி அவர் ஃபோன் அடிப்பேன். ராம் அந்த இடத்துல அந்த 10 நிமிஷம் மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா அது 10 நிமிஷம் நம்ம வச்சுட்டோன்னா ஆடியன்ஸ்க்கு மைண்ட் வேறையாக ஆகிடும். அது கரெக்டாக இருக்குமான்னு எனக்கு தெரில. ஏன்னா அங்கே சைக்கோ பண்ணுறது ராங் அப்படின்னு நமக்கு தெரியுது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த கேரக்டர் சொல்கிற வர விஷயம் வந்து ரொம்ப ரைட்டாக இருந்தது. நியாயமாக பார்த்தா இப்போ நீங்கள் எல்லோரும் உட்காந்துருக்கீங்க, நீங்களும் தேங்க்லெஸ் ஜாபில் தான் இருக்கீங்க. அதை அப்ரிஷியேட் பண்ணுறாங்களா யாராவது? எனக்கு தெரிஞ்சு இல்லை. அவ்வளோதான் நான் சொல்ல வந்த ஆசையே எனக்கு. இல்லை ஸோ அதை தான் வந்து நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா நிறைய தேங்க்லெஸ் ஜாப் இந்த சொசைட்டியில் இருக்குது. அந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ அப்போது அந்த கேரக்டர் சொல்கிற விஷயம் வந்து ரைட்டாக தானே இருக்குது. அப்போது இது நியாயப்படுத்தலாமா நியாயப்படுத்த வேணாமாங்கிற ஒரு டிஸ்கஷன் தான் எங்களுக்குள்ளே போச்சு. அப்போது இல்லை இதை ஓரளவுக்கு நியாயப்படுத்தினா தான் இது கரெக்டாக இருக்கும், இல்லை அப்படின்னா இது ராங் ஆகிடுமோ அப்படின்னு ஒரு பயம்தான் அது. நாங்கள் படம் போட்டு காமிக்காமலாம் இல்லை, நான் நிறைய பேருக்கு படம் போட்டு காமிச்சேன். யாருமே அந்த விஷயத்தை பற்றி என்கிட்ட சொல்ல. அது வந்து ரிலீஸ்க்கு அப்புறமா தான் அது வந்து வெளிப்படையாக வந்தது. ஸோ இதுதான் எங்களோட தாட். அண்ட் இப்போது நான் எப்போவுமே சொல்லுவேன், சினிமா கலெக்டிவ் டிசிஷன். இப்போ நீங்கள் சொன்னீங்க நான் தலையிட்டேன் அதனால மாறிச்சோ, அப்போ ராட்சசன்லேயும் தான் நான் பேசினேன் 10 நிமிஷம். இப்போ சில விஷயங்கள் ரைட்டாக போகும், சில விஷயங்கள் ராங்காக போகும். அது நம்ம கையில் இல்லை, இது ஒரு கலெக்டிவ் டிசிஷன் தான். பட் அது உடனே புரிஞ்சுக்கிட்டு அது ஏன்னா எங்ககிட்ட ஆல்ரெடி இருந்தது. எங்களுக்கு இப்போ நாங்கள் மாற்றுறது ஒன்றுமே கிடையாது. 5 நிமிஷம் விஷயத்தில் நாங்கள் ஒரு 2-2.5 நிமிஷம் குறைச்சிருக்கோம். எவ்வளோ மினிட்ஸ் எக்ஸாக்ட்லி? சாரி 3 minutes 3 to 4 minutes நாங்கள் குறைச்சிருக்கோம். ஸோ அதோட இம்பேக்ட் உங்களுக்கு வேறையாக இருக்கும். ஆனால் இப்போவும் நான் என்ன சொல்லுவேன்னா, நாங்கள் எல்லாரும் என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்டோமோ அது இருக்குது. தேங்க்லெஸ் ஜாப் சிலது இருக்குது நம்ம சொசைட்டியில் அப்படிங்கிறது நாங்கள் சொல்கிறோம், இப்போவும் சொல்கிறோம். அதை நாங்கள் மாற்றலை. அது யார் சொல்கிறாங்க எப்படி சொல்கிறாங்கன்னு அந்த விதத்தை மட்டும் தான் மாற்றிருக்கோம். ஸோ இதுதான் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அதுமாரி இந்த ராங்காயிடுமோன்னு சொன்னீங்க. ஆனால் இந்த மாதிரி டைரக்டரோட இதுக்குள்ளார நீங்கள் ஒரு ப்ரொடியூசராக தலையிட்டீங்களா, ஹீரோவாக தலையிட்டீங்களா? அதான் சார் நான் சொன்னேன் சார், தலையிடுறதுங்கிறது நீங்கள் அது அப்படி பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போது தலையிடலை அப்படின்னா நிறைய சினிமா நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, எல்லா சினிமா ஹிட் ஆகுதான் நான் தலையிடாது உங்களுக்கு. அப்படி கிடையாது. நான் வந்து சினிமாவை வந்து பொறுப்பு எடுத்துக்கணும்னு நினைப்பேன் ஒரு ஹீரோவாக. அது ஏன் ப்ரொடக்ஷன் மட்டும் இல்லை, நான் எங்கே பண்ணுறேனோ அங்கே நான் வந்து இது என்னோட பொறுப்பும் சேர்த்து இதில் இருக்குங்கிறத நான் நம்புவேன்.
ஏன்னா தேட்டரில் வந்து ஆடியன்ஸ் வரும்போது வெறும் டைரக்டருக்காக வரல, ஹீரோவை தான் ஃபஸ்ட் திட்டுறாங்க, முகத்தை பார்த்து திட்டுறாங்க. இது கூட எனக்கு தெரியலையா, கரெக்டாக செலக்ட் பண்ண தெரியல, ஆனால் ஃபஸ்ட்டு ஹீரோ தான் திட்டு வாங்குறாங்க. இப்போ ஹீரோ ஃபஸ்ட்டு திட்டு வாங்குறாங்கன்னா என் பொறுப்பு இருக்குல்ல, அப்போ என் பொறுப்பாக வந்து நான் உள்ளே போகிறேன். இன்னொன்று, இது எந்த ப்ரொடியூசராக இருந்தாலும் சரி, எந்த டேரக்டராக இருந்தாலும் சரி, நான் வந்து போய் கண்டிப்பாக பேசுவேன் சார். என்னோட கருத்தை நான் கண்டிப்பாக பேசுவேன். அதனால தான் சார் என்னோட மேக்ஸிமம் படம் இப்போவும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா நான் பேசாமல் இருந்தேன்னா அது ஒரு டைரக்ஷன் மாறிடும். நான் சொல்கிற படத்தோட அந்த அவுட்புட் மாறும். நான் நிறைய இடங்களில் பேசுறதுனால என்னோட அவுட்புட் கொஞ்சம் பெட்டராக வருது சார். அண்ட் அதனால தான் நான் பெரிய ஆளுங்களோட நான் பெரிய ஆளுங்கன்னா சொல்கிறேன், பெரிய நேம்ஸோட சம்டைம்ஸ் என்னால் ஒர்க் பண்ண முடியல. காரணம் என்ன, அவங்க கேட்டுப்பாங்களான்னு எனக்கே பயம். பட் நம்ம புதுசாக போய் சேரும்போது அது ஒரு கிவ் அண்ட் டேக் தான் சார் சினிமா. எல்லாரோட ஒர்க் கரெக்டாக பார்த்துட்டோம்னா கண்டிப்பாக அவுட்புட் நல்லா இருக்கும் சார். அதில் கருத்து வேறுபாடு இருக்கும் சார். இன்னொன்று, பொலிட்டிக்கல் என்ன ரைட், மாரலி என்ன ரைட்டுன்னு ஒரு 10 பேருக்கு என்ன நினைக்கிறோமோ அதிலிருந்து வெளியே போகும்போது ஒரு படம் வந்து அங்கே வெளியே போகும்போது உண்மையாகவே தெரியும் எங்களுக்கு பொலிட்டிக்கல் என்ன ரைட், மாரலி என்ன ரைட்ன்றாங்கிறது. ஒரு 10 பேர் ரூமில் உட்காந்து அதை டிசைட் பண்ண முடியல சார். அது சம்டைம்ஸ் சேலஞ்சிங்காக இருக்குது. இல்லை, சில சமயத்தில் சில படத்தை பார்க்குறப்ப நாங்களே தலையெண்ணும் போல தோணும். ஏன்னா நல்லா வந்திருக்குமே, இப்படி மாற்றிருந்தா அப்படின்னு தோணும். அதுக்கிட்ட இந்த உண்மை தான், உங்களோட இந்த உண்மை தான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அப்புறம் இன்னும் இந்த உண்மையும் சொல்லிவிடுங்க, ஸ்ரத்தா ஸ்ரீநாத் மாதிரி ஒரு ஹீரோயின் படத்தில் இருக்கிறப்போ அவங்க கூட கனவுல கூட ஒரு டூயட் கூட பாடாமல் இப்படி உங்களால் இந்த மாதிரி இன்னொரு மானசா மாதிரி அந்த ஹீரோயின் சார். இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு, இதுக்கு பதில் சொல்கிறேன். இப்போது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா படத்தில் நாங்கள் ஒரு விஷயம் வச்சுருந்தோம். ஆனால் ஸ்க்ரீன் பிளேயோட ஸ்பீடில் அதை வச்சா கரெக்டாக இருக்காது. அந்த டிசிஷன் கரெக்டாக தானே வந்திருக்கு. அதுவும் டிசைட் பண்ணி தான் எடுத்திருக்கும். அதை நான் இப்போ யோசிச்சு பாருங்க, செகண்ட் ஹாஃபில் நான் ஒரு டூயட் சாங் வச்சுருந்தேன்னா, இல்லை ஒரு லவ் சாங் வச்சுருந்தா உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் நாங்கள் இருக்குது, அதெல்லாம் இருக்குது சினிமாக்காக. சார் இல்லை அது படத்தோட பேசிங்கில் உங்களுக்கு இன்னும் ஸ்டாப் ஆகிருக்கும். ஸோ அது இருந்தது. பட் அதனால தான் அது சிங்கிளாக ரிலீஸ் பண்ணியிருக்கோம் சார். பார்த்தீங்கன்னா யூடியூப்ல இருக்கும் ஐ எம் த கைன்னு ஒரு சாங். ஸோ அது வந்து அதோட ஒரு எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் தான் சார். அது செல்வராகவன் சார் உட்காரலாமா சார்? ரொம்ப நாள் உங்கள் படைப்புக்காக வெயிட்டிங். காதல் வந்து எல்லாமே ஏங்கி போயிருக்கோம். அப்படி இருக்கும் உங்களுடைய காதல் கொண்டனும் சரி, 7Gயும் சரி. ஏன் அந்த மாதிரி திரும்ப இறங்க மாட்டீங்க? 7G செகண்ட் பார்ட் வருமா அப்படின்ற ஏக்கம்லாம் நிறைய இருக்கு. போயிட்டுருக்கு, ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. வந்து 7Gயில் என்ன பார்ட்டும் பண்ணிட முடியும், அது உங்களுக்கு ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும் டெஃபினட்டாக. ஐ திங்க் அந்த க்யூரியாசிட்டி எல்லாருக்கும் இருக்கும். அதனால தான் நான் ஒத்துக்கிட்டேன், சரி அதில் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அது 70% முடிஞ்சிருச்சு, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரம் பார்ப்பீங்க. புதுப்பேட்டையும் நாங்கள் வெயிட்டிங் தான் சார். அதே போல் ஏன்னா இப்போ நடிகராக நீங்கள் எல்லா பேன் இண்டியாவாக ஆகிட்டுக்கிறீங்க, நீங்கள் எல்லாருமே கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால தான் உங்கள் டைரக்ஷன் எப்போது, புதுப்பேட்டை இதெல்லாம் அதுக்கு தான். டெஃபினட்டாக கூடிய சீக்கிரம் பண்ணுவேன் டெஃபினட்டாக. சார், விஷ்ணு விஷால் சாருக்கு ஒரு கேள்வி. டெஃபினட்டாக இப்போ கார்த்திக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன். சீக்கிரமாக பண்ணலாம், டெஃபினட்டாக பண்ணலாம். விஷ்ணு விஷால் சாருக்கு ஒரு கேள்வி சார். இங்கே சார், இங்கே சார், பெரும்பாலும் இப்போ தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான ப்ரொடியூசர்ஸே வந்து தத்தளிக்கிறாங்க. ரொம்ப தி ஸ்ட்ரகிள் டு கிவ் அப் ப்ராஃபிட்டபிள் சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் ஒரு படத்தில். பட் யூ சே தட் 3 படமும் நீங்கள் வந்து கண்டினியூஸாக வந்து யூ கிவன் அ ப்ராஃபிட்னு. நீங்கள் வாட் யூ அட்வைஸ் த producers, either the new producers or else the experienced producers, where do they fail? சார் அட்வைஸ் கொடுக்குறவங்களுக்குலாம் let it be as a suggestion or else நான் சஜஷன் வந்து நான் ப்ரொடியூசர்ஸ் சொல்ல மாட்டேன். இங்கே இருக்கிற ஹீரோஸ்க்கு, ஆக்டர்ஸ்க்கு, அவங்களுக்கு தான் சொல்லுவேன், கொஞ்சம் சம்பளம் கம்மியாக வாங்கணும் சார். அப்போ தான் வந்து மேக்கிங்க்கு செலவு பண்ண முடியும். அவ்வளோதான் சார் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இல்லை, அவர் பண்ணது ஒரு 90% அப்ளை பண்ணியிருக்கோம் சார். ஸோ என்ன பிரவீன், யூ வாண்ட் டு சே தட்? அந்த கிளைமேக்ஸ் செக்மெண்ட் ஒரு டிஸ்அக்ரிமெண்ட் இருந்தது. அமீர் சார் ஆல்சோ ஃபெல்ட் அந்த கேரக்டர் வந்து இந்த மாதிரி பண்ணனா கண்டிப்பாக ஹி ஹேஸ் டு பி நெகட்டிவ். ஸோ அதுதான் மெயின் கரெக்டாக டிஸ்அக்ரிமெண்ட்டாக இருந்தது. அதனால தான் அவர் ஆக்சுவலாக ஹீ டென்ட் கம் ஆன் போர்ட். ஏன்னா அவர் திருப்பி படம் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது ஹீரோ லைக் ஹிம் பிளேயிங் எ கேரக்டர், அது சீமிங்லி எவ்வளோ நல்லா இருந்தால் கூட இட்ஸ் ஆக்சுவலி ஒரு நெகட்டிவ் கேரக்டர். அது அப்படியே தான் ப்ரொஜெக்ட் பண்ண ஒரு ஆர்குமெண்ட் தான் இருந்தது. நம்ம வந்து அந்த தாட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கனால வி தாட் லைக் வி ஷுட் ஸ்டிக் அந்த அதே தாட் ப்ராசஸ் புஷ் பண்ண அதுதான். ஸோ லைக் விஷ்ணு சொன்ன மாதிரி அவர் சொன்ன சேஞ்சஸ் இனிஷியல் ஸ்கிரிப்டில் அந்த விஷயங்கள்லாம் ஆல்ரெடி நம்ம ஒரு 90% ஆல்ரெடி இருக்குது அதில். விஷ்ணு விஷால் சார், நீங்கள்
அவங்க தான் செத்து போயிட்டாங்களே, விட்டுருங்க. டெஃபினட்டாக நீங்கள் படம் பார்த்தீங்கன்னு புரியும். எல்லாத்தையும் என்கிட்ட இங்கேயே கேட்டிங்கன்னு பண்ணியிருக்கேன். விஷ்ணு சார் நீங்கள் நிறைய போலீஸ் ஸ்டோரி நடித்தாலும் நீங்கள் வந்து ரியல் ஹீரோ கிடையாது. நீங்கள் வந்து ரியல் ஹீரோ தான். ரியல் ஹீரோ வந்து உங்கள் அப்பா ரமேஷ் குடபாலா சார் தான். ஐபிஎஸ் நிறைய பார்த்துருக்காரு. அவர் இந்த மாதிரி போலீஸ் கதைகள், ராட்சசம் மாதிரி கதைகள், இந்த மாதிரி கதைகள் பார்க்கும்போது என்ன சொல்லுதாரு, இந்த சினிமா போலீஸ் இது மாதிரிலாம் பற்றி அவரோட ஒப்பீனியன் என்ன, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் என்ன சொல்கிறாங்க? சார், அப்பா ஜென்ரலாகவே ஒரு மூவி பஃப் தான் சார். எல்லா படங்களும் பார்ப்பாரு. எஸ்பெஷலி பையன் படம்னா ரொம்ப ரசிச்சியே பார்க்குறாரு. அண்ட் அவர் வந்து ஒவ்வொரு வாட்டி அந்த போலீஸ் கேரக்டர்ஸ் பண்ணும்போது ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவார். ஏன்னா இப்போ நான் வந்து இந்த படத்துக்கும் ஒரு போலீஸ் ஷோ போட்டேன். எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க இந்த படத்தை. அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து படம் பார்த்தாங்க. அவங்களுக்கு என்னென்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தால் நாங்கள் என்ன பண்ணுவோன்னு அவங்களுக்குள்ளேயே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் அவங்க சொன்னது என்னென்னா, ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஒவ்வொரு வீடியோவுக்கும். ஸோ நீங்கள் எடுத்த அப்ரோச் ரொம்ப ரைட்டாக இருக்குன்னு சொன்னாங்க. அண்ட் நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். ஒரு உண்மையான போலீஸ் ஆஃபீஸர் இதை சொல்லும்போது அது கரெக்டாக இருந்தது எனக்கு. அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி இந்த படத்தை பார்த்தாங்க. அண்ட் அப்பா வந்து இஸ் ஆல்வேஸ் சப்போர்ட்டிங் மீ. என் கரியரில் நான் டவுனாக இருக்கும்போது கூட அவர் தான் என்னை தட்டி திருப்பி இல்லை வா டோன்ட் ஃபைட் இட் அவுட் அப்படின்னு சொல்லுவார் எப்போவுமே. அண்ட் ஐ திங்க் ஐம் வெரி லக்கி. அண்ட் நீங்கள் பார்த்த சினிமா ஹீரோஸ் ஸ்க்ரீனில் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக நான் வந்து நேர்லேயே நிறைய பார்த்துருக்குறேன். என்னைக்கு போலீஸுங்கிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயமாயிருச்சு. நான் சின்ன வயசுலேருந்து இருக்கிற போலீஸ் வேறு. அந்த போலீஸை நான் நேரில் பார்த்துருக்கேன். ஸோ அது ஒரு பயங்கரமான ஒரு இன்றைக்கி அது ஒரு உண்மையான லைஃப்பில் அந்த மாதிரி ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்க முடியுமான்னு தெரில. அந்த டைமில் இருக்கிறவங்களாம் இன்றைக்கி சோஷியல் மீடியா வந்ததுனால ஏதாவது ஒரு சின்ன விஷயம் பண்ணாலும் தப்பு யார் மேலே இருக்குன்னு தெரியாமல் ஒரு ஆஃபீஸர் தான் தப்புன்னு சொல்லி ப்ளேம் பண்ணிடுறாங்க ஈஸியாக. அந்த காலத்தில் அப்படி கிடையாது. அண்ட் இட் வாஸ் வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், வெரி டைரக்ட், வெரி என்ன சொல்கிறது, ஒரு பயங்கர தைரியம் இருந்தது அந்த காலத்தில் ஐ திங்க். அதெல்லாம் நான் நேரில் பார்த்துருக்கேன். ஸோ அப்படி தான் வளர்ந்துருக்கேன். ஸோ அதனால் ஒவ்வொரு கதாபாத்திரம் எடுத்து பண்ணும்போது போலீஸ் ஆஃபீஸர்ஸாக எனக்கு ரொம்ப புதுசாக இருக்கும். பட் இன்னமும் நான் பார்த்த அப்பா அப்படி ஒரு கதாபாத்திரம் நான் இன்னும் பண்ணல ஸ்க்ரீனில். அது ஒரு நாள் நான் கண்டிப்பாக பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸர் நான் பார்த்துருக்கேன். அதை ஒரு நாள் கண்டிப்பாக நான் ஸ்க்ரீனில் கொண்டு வரணும்னு ஆசைப்பட்றேன். சார் விஷ்ணு சார், உங்களுக்கு ஒரு கேள்வி. பொதுவாக வந்து இந்த படத்தை பார்க்கும்போது வந்து உங்களை விட ஹீரோன்னாக்கா செல்வராகவன் தான் வந்து ஞாபகத்தில் வராரு. நீங்கள் வந்து ஒரு ஹீரோவாக இருந்து ப்ரொடியூசராக இருந்து இன்னொரு கேரக்டருக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு என்ன பெருந்தன்மை? செல்வராகவன் டைரக்ஷனில் அடுத்து நீங்கள் நடிக்க போகிறீங்களா? இல்லை சார், அது என்னன்னு தெரியல சார். எனக்கு வந்து அந்த கதை கேட்கும்போது ஒரு புது எலிமெண்ட் வரும்போது எனக்கு அது தப்பாக தெரில சார். அது ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரில சார். எனக்கு அது உண்மையாகவே பதில் தெரியாது. பட் ஏதாவது புதுசாக இருக்கணும், இன்னொரு கேரக்டர் டாமினேட் பண்ணாலும் அது நல்லது தானே. படம் பிடிச்சா ஓகே. நம்ம ஒரு டெம்ப்ளேட் ஃபிலிம்ஸில் நான் வரக்கூடாதுங்கிறது நான் பிலீவ் பண்ணுறேன் சார். நீங்கள் எல்லாமே ஒரு விஷயம் எதிர்பார்ப்பீங்களா சார், இந்த ஹீரோ மேலே தான் இது போவோம், ஹீரோ தான் இது பண்ணுவான்னு. அதை நான் உடைக்கணும்னு ஆசைப்பட்றேன் சார். நல்ல சினிமா இருக்கணும், அவ்வளோதான். நல்ல சினிமா கொடுக்கணும், நல்ல அனுபவம் கொடுக்கணும் தேட்டரில். எனக்கு அதுதான் சார் மெயின் இன்டென்ஷனாக இருக்குது. மற்றபடி நான் தான் எல்லா சீன்லையும் டாமினேட் பண்ணோம், நான் தான் எல்லா படத்தில் இப்படி இருக்கணுன்றது நான் அந்த எண்ணத்தோட கதை கேட்குறது இல்லை சார். பட் கண்டிப்பாக நம்ம சினிமாவில் வந்து ஹீரோஸை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபாலோ பண்ணுறாங்க. அது நான் புரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ணணுமோ நான் பண்ணுவேன். பட் எல்லா படத்துலையும் ஏதாவது ஒரு 1-2 கேரக்டர் ரொம்ப நல்ல கேரக்டர்ஸாக இருக்கும் என் படத்தில் சார். அது மட்டும் கேரண்டி. மற்றபடி செல்வா சார்கிட்ட நான் முன்னாடி கேட்டிருக்கிறேன். அவர் டைரக்ஷன் நான் பண்ணணுன்னு தான் ஆசைப்பட்றேன். இது என்னைக்கு இல்லை, நான் 3-4 வருஷம் முன்னாடியே சார்கிட்ட கேட்டிருக்கேன். டைரக்டர் சார், சார் இங்கே சார் படம் பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. இப்போ கிளைமேக்ஸ் மாற்றிருக்கீங்கன்னு சொல்லியிருந்தார் சார், விஷ்ணு சார். இப்போது எங்களுக்கும் ஒரு ஒப்பீனியன் இருந்துச்சு கிளைமேக்ஸில். எல்லா கொலைகளையும் வந்து தற்கொலைகளையெல்லாம் வந்து அவர் கொலைகளாக மாற்றியிருந்தா கொஞ்சம் ஹியூமானிட்டி அங்கே வெளியே வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் யோசித்தோம். அந்த மாதிரி ஏதாவது கிளைமேக்ஸ் இருக்கா சார்? அதாவது ரிவீல் பண்ணாமல் சொன்னால் இன்னும் சூப்பராக இருக்கும் சார், ஸ்பாய்லர் இல்லாமல். சார், விஷ்ணு முன்னாடி சொன்ன மாதிரி இது ஆக்சுவலாக நம்ம புதுசாக சேஞ்ச் பண்ணதில்லை. நம்ம படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது 2 ஆப்ஷன் இருந்தது. அது ரொம்ப ஒரு மாரல் டிபேட்டாக தான் சார் இருந்தது. பட் இன்டர்னலி நமக்கு ரொம்ப கிளியர் சார். அவர் பண்ணுறது என்ன ஆனாலும், என்ன ஜஸ்டிஃபிகேஷன் ஆனாலும் அவர் பண்ணுறது சரியில்லை. அதை நம்ம ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. ஆனால் அது அந்த இப்போ இருக்கிற எண்டிங்கில் வந்து அது அவர் பேசும்போது அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ரைட்டாக தெரியுது. அந்த ஏரியா தான் நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம்.
ஸோ பட் அந்த டெத்ஸு அது கூட ரீசன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு இன்டென்ட் இருக்குது. அந்த அவர் சொல்கிற ஒரு ரீசன் இருக்கு இல்லையா, அது அப்படி தான் இருக்கும் சார். அது கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். பட் இந்த படத்தில் பிகினிங் இருக்குது. பிகினிங் சில விஷயங்கள் நம்ம காட்டியிருக்கோம். அது ஆக்சுவலாக இப்போ இந்த எக்ஸிஸ்டிங் கிளைமேக்ஸ் அது கொஞ்சம் அது ஏன்னு ஒரு விஷயம் மிஸ் ஆகிடுச்சு. அது கூட நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். அப்போ தான் இப்போ அந்த கதை கம்ப்ளீட்டாக இருக்கும். அந்த பிகினிங்கில் நடந்த விஷயம் எண்டில் அது திருப்பி கனெக்ட் பண்ணும்போது தான் ஓகே இதனால இன்னொரு விஷயம் கூட வரும். அதுதான் பண்ணியிருக்கு சார். சார் செல்வராஜ் சார்ட்ட ஒரு கேள்வி சார். இப்போ அவர் சார் ஒருத்தர் சொன்னார் இந்த மாதிரி அனிதா கிளைமேக்ஸில் வந்ததாக பார்த்தேன்னு சொன்னாருங்க சார். அது வந்து ஏஐ வீடியோன்னு நான் நினைக்கிறேன் சார். நிறையா நெகட்டிவிட்டியான கிளைமேக்ஸும் கொஞ்சம் ட்ராஜடியான கிளைமேக்ஸ்களையும் இப்போ ஏஐயில் மாற்றிட்டு இருக்காங்க சார் ஆடியன்ஸோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக. ஆக்சுவலி அதை பார்த்தா எனக்கு பிடிக்கல சார். ஏன்னா இயக்குநர்களோட உணர்வில் வந்து ஏஐ மாற்றுற மாதிரி இருக்குது சார். நீங்கள் அதை எப்படி என்ன நினைக்கிறீங்க சார்? ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் கிளைமேக்ஸில் அனிதா வர மாதிரி காமிச்சிருக்காங்க சார். இப்போ பருத்தி வீரனில் பிரியாமணிக்கு எதுவும் ஆகாத மாதிரி காமிச்சிருக்காங்க. இன்னும் இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து இயக்குநர்களோட உணர்ச்சியை ரொம்ப பாதிக்கப்படுதுங்க சார். இப்போ அந்த படத்தை நேசிக்கிற ஆடியன்ஸும் ரொம்ப பாதிச்சிருக்காங்க. சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிற மாதிரி கிளைமேக்ஸ் ஏஐயில் போயிட்டுருக்கு சார். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தப்பு, தவறான ஒரு இது. ஸோ அது இங்கே மட்டும் இல்லை, அங்கேயும் ஹாலிவுட்லேயும் நடக்குது. வந்து ரொம்ப தவறான இதுன்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு படத்தோடு அப்படியே விட்டுறணும். தட் இஸ் என்ன கிளைமேக்ஸோ எதுவோ இப்போ ஒத்துக்கிட்டமோ இல்லை, அதை அப்படியே விட்டுடணும். யாருக்கும் மாற்றக்கூடாது யாருக்காகவும். விஷ்ணு சார் தம்பிக்கு படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஸோ பிரதர் கூட சேர்ந்து பண்ணுவீங்களா இல்லை கேமியோ ரோல் மட்டும் உள்ள? இல்லை அவ்வளோதான். ஃபஸ்ட் படத்துக்காக தான். இனிமேல் பிரதரோட சேர்ந்து பண்ண மாட்டேன். ஒரு ப்ரொடியூசராக தான் இருக்க போகிறேன். அவர் அடுத்த படத்தில் சோலோ லீட் தான். ஸோ நான் இல்லை, யாருமே இல்லை. அதை நான் ஒன்று சார் ரொம்ப பாதிச்சிருக்கீங்க பார்த்துட்டு 7G பார்த்துட்டு. உங்கள் லைஃப்பில் ஒரு அனிதா இருந்திருக்காங்களா? அப்படி தான் தோணுது நீங்கள் பேசுகிறத பார்த்து. இல்லை, ஆனால் இருக்காங்க. ஃபேமிலி அது எல்லாமே வந்து நாங்கள் ஃபார் த ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னா யாருமே இல்லாமல் முதல் படம் துள்ளுவதுமே அப்படின்ட்டு இன்றைக்கி வரைக்கும் தனுஷ் இன்றைக்கி வரைக்கும் வந்து எங்களை தூக்கி கரை சேர்த்துட்ருக்கீங்க. எப்பயுமே அதுக்கு மிக மிக நன்றி. அது முடிஞ்சால் இது எங்கேயோ மென்ஷன் பண்ணுங்கள். ஜென்ரேஷன் தாண்டிலாம் நான் இல்லைங்க, இதே ஜென்ரேஷனில் தான் இருக்கேன். கொஞ்சம் வயசை கம்மி பண்ணி ரொம்ப நன்றி. அண்ட் ஃபார் விஷ்ணு அண்ட் பிரவீன் அவங்களுடைய பரந்த மனசுக்கு ரொம்ப நன்றி. என்றைக்குமே கடமைப்பட்டிருக்கிறேன். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். 2 வாரம் முன்னாடி நாங்கள் சேர்ந்துருந்தோம். சினிமா படம் ரிலீஸ் ஆகி ஒரு 4-5 டேஸ்லேயே மறுபடியும் வி வுட் மீட்னு நான் எதிர்பார்க்கல. நிஜம் சொல்லணும்னா ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு, ஹோப்பு கூட இருந்துச்சு, அண்ட் ஓரளவுக்கு கான்ஃபிடென்ஸும் இருந்துச்சு. இன்னைக்கு ஐ எம் ஜஸ்ட் ஃபில்டு வித் கிராட்டிடியூட். இன்னைக்கு நாங்கள் நிறைய தேங்க்யூ சொல்ல போகிறோம். ஸோ ப்ளீஸ் பி ப்ரிப்பேர்ட். ஆடியன்ஸ்க்கு ஒரு பெரிய தேங்க்யூ. மிக்க நன்றி. இந்த படம் சப்போர்ட் பண்ணி நீங்கள் மறுபடியும் ப்ரூவ் பண்ணிட்டீங்க தட் content wins and you can always create content that makes an impact. We are just so grateful. எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் நீங்கள் appreciate பண்ணிட்டுருக்கீங்க. That is a huge confidence booster to us. We are eternally grateful. இவ்வளோ சப்போர்ட் கொடுத்ததுக்கு. I'm very grateful for the universe. நாங்கள் இந்த படம் 2022 ஸ்டார்ட் பண்ணோம். அங்கேருந்து எங்கே வரைக்கும் the movie has gone through many changes. Script wise நிறைய additions, modifications, scenes கூட we chopped off just to retain it. Thanks to the 3-year wait, இன்னைக்கு the cinema that we have made
is amazing. It's far better. I think that 3-year wait, we were a little impatient. I got a little impatient. Maybe Vishnu was very patient. And I think this 3-year wait has only made our product a lot better. Media avangalku, the largest thank you. I think you are the spine of our industry. No, I feel like thank you for everything that you do for us, day in and day out. Verum in the film illa, for the entire industry, every film, that every Friday, the work you do, for your support, unga encouragement ku, unga appreciation ku. Thank you so much for your wonderful words about Aryan. A last thank you your team ku. Praveen is congratulations on a smashing first film. You're a seasoned filmmaker, so many more eyes on you. Good luck with the future. Good luck with the better, greater filmmaking. Vishnu, thank you as always. Eternally, forever grateful to Aryan and for Diana and to my entire team. Thank you so much. Ellarum vandadukku romba nandri. See you again in the theaters this weekend and many more weekends. அப்படி இருக்கும் பொழுது தேங்க்ஸ் ஆரியனை கொண்டு போய் சேர்த்ததுக்கு. அண்ட் அது இல்லாமல் இந்த படம் மியூசிக்லாம் வந்து எனக்கு நிறையா நாங்கள் எக்ஸ்பெரிமெண்டல் பண்ணியிருந்தோம். இன்ஃபேக்ட் நானும் பிரவீனும் ஒரு ஆல்மோஸ்ட் 2-3 ரீல் பார்த்துட்டு அவர் சொன்னார், இந்த மியூசிக், இந்த ஸ்டைல் ஆஃப் மியூசிக் வந்து அக்செப்ட் பண்ணால் நல்லாயிருக்கும், ஒன்று ப்ரைஸ் பண்ணுவாங்க, இல்லாட்டினா இன்னொரு சான்ஸ் திட்டுவாங்க அப்படின்னு. பட் ஆனால் அந்த நியூ எக்ஸ்பெரிமெண்ட்டை எல்லாருமே மென்ஷன் பண்ணிங்க ரிவ்யூஸில். அண்ட் படம் பார்த்துட்டு நிறையா பேர் டேரக்டர்ஸ்லேருந்து எல்லாருமே கால் பண்ணி சொன்னாங்க. தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். அண்ட் அகெயின் ஐ ஷுட் தேங்க் பிரவீன், ஏன்னா ஃபார் ட்ரஸ்டிங் வித் த மூவி. அண்ட் அந்த மூவியோட ஸ்டோரி டெல்லிங்க்கு ஓகே மியூசிக் இப்படி இருக்கலாம் அப்படின்னு அவர் ஒரு விஷன் வச்சுருந்ததும் அது மேட்ச் ஆனதுமே அது ஒரு மேஜிக் தான், அது யூனிவர்ஸ் செஞ்ச மேஜிக். ஸோ ஐ தேங்க் த யூனிவர்ஸ். அண்ட் எல்லாத்துக்கும் மேலே எங்கள் ஆக்டர் அண்ட் ப்ரொடியூசர். பட் ஏன்னா விஷ்ணு சார் நான் சொல்லாமல் விட்டுட்டேன், பிகாஸ் அவரோட அந்த டெடிக்கேஷன், நான் ஒரு ஆக்டராக தாண்டி ஒரு ப்ரொடியூசராக வந்து ஒவ்வொரு நாளுமே லைக் அந்த லிட்டரலி அந்த ஃபில்ம் வரணும், அந்த மியூசிக் இப்படி இருக்கணும் அப்படிங்கிறத தாண்டி ஒவ்வொரு கேரக்டருமே உள்ளே போய் அவ்வளோ டீட்டெயில்டாக ஃபாலோ பண்ணி மிட் நைட்டில் இருந்தும் எந்த டைம் வேணால் கூப்பிட்டாலும் கூப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு டெடிக்கேஷன். அண்ட் ஐ ஹோப் ஐ பிலீவ் இந்த தேங்க்ஸ் கிவிங் வந்து ப்ரொடியூசர் விஷ்ணு சாரும் ஹாப்பி அப்படிங்கிறனால தான். ஸோ தேங்க்யூ சார் அண்ட் தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல மீடியாவுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஃபார் ஷோயிங் ஸோ மச் ஆஃப் லவ் அண்ட் ஆரியனை இவ்வளோ தூரம் கொண்டு வந்து சக்ஸஸ் பண்ணதுக்கு. அண்ட் பிரவீன் சார், தேங்க்யூ ஸோ மச். ஐ திங்க் யூ பட் தி பெஸ்ட் அவுட் ஆஃப் மீ இந்த மூவிக்கு. அனிதா, இட்ஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் ரோல் தட் இதுக்கு முன்னாடி பண்ணதில்லை நான். ஸோ ஐ எம் ரியலி கிரேட்ஃபுல் ஃபார் திஸ். அண்ட் விஷ்ணு சார், தேங்க்யூ ஸோ மச் சார். I had the best time shooting with you, and Aryan is very special to me, so thank you for that. And thank you all. Thank you so much.